lower middle income country and what upper middle income இல்லைனா பெட்டர் இப்படி எழுதுங்க. upper middle income country, lower middle income country. இங்க என்னது, what is the criteria? எவ்வளோ சொன்னேன்? 12,000 235 $235 per person. அப்பனா என்னது? per capita. ஓகே, என்னது? gross national product, GNP. இப்படி இருந்துச்சுன்னா what is mean by middle income country அப்படின்னா, if it is somewhere between $12,235 இருந்து எது வரைக்கும் 1,005, ஓகே, $1,005 வரைக்கும் இருந்தா then it is what middle income. ஓகே, இதுக்குள்ள இருந்தா மிடில் இன்கம் கண்ட்ரி. அதுல அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரி, அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரினா $12,235 இருந்து $12,235 $3,955. clear with this? அதாவது மிடில் இன்கம் கண்ட்ரினா இஃப் த பர் கேபிட்டா ஜிஎன்பி, the per capita GNP is somewhere between $12,235 $1,005, then it is middle income country. அந்த மிடில் இன்கம் கண்ட்ரியை ரெண்டு கேட்டகரியா பிரி, அப்பர் மிடில் இன்கம் அண்ட் லோவர் மிடில் இன்கம். அப்பர் மிடில் இன்கம்னா என்னது? if the per capita GNP is somewhere between $12,035 இருந்து what $3,955 குள்ள இருந்தா then it what upper middle income country. If it is between 3,955 இருந்து 1,005, I mean $1,005 GNP இருந்துச்சுன்னா then it is called lower middle income country. $1,005 விட கம்மியா இருந்துச்சு then called as what? lower income country or low income country. lower வேண்டாம், low. low income country. ஓகே, சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டாலர், கிளியரா? ஆனால் இந்தியாவுடைய ஜிடிபி ஆர் ஜிஎன்பி இன் rupees and then it has to be converted to what? dollar. Sri Lankan GDP GNP will be calculated in Sri Lankan rupees, then it will be converted to what? dollar. You are getting it? அப்போ டாலருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று இருக்கு. there is something called as what? exchange rate. that I will not explain it here. எக்ஸ்சேஞ்ச் ரேட் லாஸ்ட் டாபிக் ஆஃப் யுவர் வாட் எக்கானமி வந்து என்னது? எக்ஸ்சேஞ்ச் ரேட் உங்களுடைய புக்கில். அது முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் லாட் ஆஃப் மெயின்ஸ் ஓரியன்டட் திங். யூ கெட்டிங் இட்? அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று இருக்குது, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் டிராயிங் ரைட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு ஒன்று இருக்குது. தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ இங்கே எல்லாத்தையும் டாலரில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது வேர்ல்ட் பேங்க். அப்போ ஒரு கண்ட்ரியினுடைய கரன்சியை டாலர் கன்வெர்ட் போது எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இங்கே வேர்ல்ட் பேங்க் வில் யூஸ் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணுது? வேர்ல்ட் பேங்க் யூசஸ் பெர் கேபிட்டா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் விச் இஸ் கன்வெர்டட் அட் வாட்? நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். per capita GNP, per capita GNP, okay, at what? nominal exchange rate. At nominal exchange rate. Okay, now tell me, India belongs to which one? India belongs to which?
low income country. India belongs to lower middle income country. India belongs to lower middle income country, actually. Okay, in 1990s, India and China had same GNP. India, China had same GNP and both India and China were same. But today, okay, 25 years later, என்ன இருக்குது? China's GNP is 4 times that of India's GNP. And China is no longer what? A middle income country. You're getting it? It has gone to what? High income country level ke poet. Is this very clear? Yes. இதுக்கு அடுத்தது இது யாரு பண்றா? வேர்ல்ட் பேங்க் பண்ணு. This is done by யாரு? வேர்ல்ட் பேங்க். Classifies country. இதே மாதிரி IMF also classifies the country. International Monetary Fund. IMF. IMF also classifies the countries. You know IMF தெரியும்ல, International Monetary Fund. IMF and World Bank, both of them will be called as Bretton Woods twins. ஏன்னா IMF and World Bank both were created by what? An agreement called as Bretton Woods Agreement. Okay, Bretton Woods Conference அப்புறம் டெவலப் ஆனது என்னது? இந்த வேர்ல்ட் பேங்க், IMF. ஸோ ரெண்டுமே பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IMF IMF classification of what? Countries. It classifies countries into 2 categories. It classifies countries into 2 categories. One it calls as advanced economy. Advanced economies. Advanced economy. Another is emerging market and developing economy. Emerging market and developing economies. Here, the number is not needed for how much per capita GNP. That is not needed. And it varies from what? Year to year. Okay. Anna, just remember one thing. IMF uses GDP. At what? GDP, not GNP. World Bank uses GNP. But Anna, IMF uses what? GDP. And again, how will India calculate its GDP? How will India calculate its GDP? In rupees. But Anna, will IMF classifies countries on the basis of rupee? No. That GDP will have to be converted to common currency, dollar. So, every country's currency has to be converted to what? Dollar. அதான் என்ன நிறைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குன்னு சொன்னேன். இங்கே IMF எந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணுவாங்கன்னா PPP based exchange rate, purchasing power parity exchange rate. They won't use nominal exchange rate like what World Bank uses. What is nominal exchange rate? What is PPP exchange rate? Wait for what 20 classes. Wait for 20 class. IMF uses nominal exchange. World Bank uses nominal exchange rate. IMF uses purchasing power parity exchange rate. PPP, purchasing power parity exchange. In the end, like India belong to which category? India belong to emerging economies. India do not belong to what? Advanced economies. India belong to emerging market and developing economy. GDP per capita. Course. Okay? Yes. ரைட். ஸோ இதுதான் என்னது IMF உடைய கிளாசிஃபிகேஷன். சரியா? இந்த கிளாசிஃபிகேஷனை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்னா IMFல மெம்பராக இருக்கணும்னா
you have to pay membership fee. Don't write that. IMF, if you want to become, you have to pay membership fee, and that membership fees is called as quota. Okay, and how much a country has to pay to become a member of IMF is not uniform. It varies from country to country. And how it varies from country to country? On the basis of the size of that economy. So larger the size, okay, then you have to pay more membership fees. Okay, smaller the size of your economy, you have to pay lesser membership fees. Quota will சின்னதா இருக்கு. ஆனா கோட்டாக்கு ஏற்றபடி தான் voting right இருக்கு, வாய்ஸ் இருக்கு, பவர். Greater the quota, I mean greater the membership fees, greater the voting. Lesser the quota, lesser the voting right. And less voting right means less influential you are in what? IMF. So that I will explain it. Other politics, I will explain it after explaining external sector. Is this very clear? Any confusion in this classification of countries?